உலகமே பேசும் அளவிற்கு கொண்டு சென்றவர் ஆசிரியர் தான் ஒரு நாட்டின் எதிர்காலம். அந்த நாட்டின் 4 சுவர்களான வகுப்பறையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. பாடக்கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் தான். ஆகவே குழந்தைகளை முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாயின் கருவறை போன்ற வகுப்பறை புனிதமானது என்று கூறினார். அடுத்ததாக பெற்றோர் என்ற தலைப்பில் பேச வராங்க சமீகா. அனைவருக்கும் வணக்கம். தாயின் சிறந்த ஓர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்பதற்கு இணங்காக ஆசிரியர்களை அறிமுகப்படுத்துவதே பெற்றோர் தானே. அப்படி இருக்கையில் பெற்றோரை மிஞ்சும் ஆசிரியர் படிக்க வைப்பது ஆசிரியராக இருந்தாலும் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு பெற்றோர் தானே ஒரு நிகழ்வாக கூறுகின்றேன். கைலாஷ் சத்யார்த்தி ஒரு நாள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சாலை ஓரமாக ஒரு சிறுவன் காரை துடைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த சத்யார்த்தி உடனே ஆசிரியரிடம் கேட்டார். அதற்கு அந்த ஆசிரியர் எதையும் நினைத்து கொண்டிருக்காமல் வகுப்பில் கவனம் செலுத்துமாறு கூறினார். அடுத்து அவர் சிறுவனின் தந்தையிடம் கேட்டார். அதற்கு நான் காரை துடைக்கும் தொழில், அது போல் அவனும் காரை துடைக்கின்றான் கூறினார். அடுத்ததாக எல்லாரும் நல்ல செயலி செய்வதற்கும் நல்ல வேலை பெறுவதற்கும் நல்ல கல்வி பெறுவதற்கும் சமூகத்தில் நல்ல மனிதர்கள் இருப்பதற்கும் நாம் பிறந்தவர்கள் என்று அவர் தந்தை கூறினார். நினைவிற்கு வந்ததும் இதனால் அவர் நோபல் பரிசு பெற வைத்ததும் உலகம் அறிவும் சாதனை படைக்க வைத்ததும் அவர் பெற்றோர் தான் என்று கூறி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோர் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைலாஷ் சத்யார்த்தி உதாரணத்தை அழகாக கூறினாங்க. அடுத்ததாக ஆசிரியர் என்ற தலைப்பில் பேச வராங்க முஸ்பிகா. அனைவருக்கும் வணக்கம். அவைக்கும் வணக்கம். திரைப்பதாகம். ஆசிரியர்னா யாருங்க? உன்னதமான மனிதர்கள். உங்கள் குழந்தைகளில் பள்ளி படியை மிதிக்கும் போது அறியாமையுடன் தான் வராங்க. அந்த அறியாமையை நீக்குபவர் ஆசிரியர் தானே. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்து இரும்பு பெட்டி என்று உதைக்கும் எண்ணெய் சுட்டி தாழ்ந்த போது மனிதத்தோடு பழைய சுட்டி உறவு கொள்வார். 8 என்று கண்ணதாசன் பாடலுக்கு 7 படிந்து சமூக தாழ்ந்த ஒரு நிலைக்கு ஒருவன் சென்று விட்டான். அவனை தூக்கி எறிந்து விடும். ஆனால் ஒப்பில் நல்ல படிக்கிறவங்க படிக்காதவங்க இருப்பாங்க. அவங்கள ஒரே மாதிரி பார்க்கிறவங்க எங்க ஆசிரியர் தானே. நம்ம சமூகத்தில் 3 பிரபலங்கள் இருக்காங்க. டாக்டர், இன்ஜினியர், லாயர். இவர்களை உயர்வார் ஆசிரியர் ஏன் மாதிரி எவ்வளவு பேரை மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மேலே ஏற்றிக்கிட்டு போறாங்க. எனவே குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியரை பற்றி அழகாக சொன்னாங்க. அடுத்ததாக பெற்றோர் என்ற தலைப்பில் பேச வராங்க சைஹான். அனைவருக்கும் பணிவான வணக்கம். மாணவரின் முன்னேற்றம் ஒரு குழந்தையின் பள்ளி பருவத்திலிருந்து தொடங்குகிறது. ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்றான், அவன் வாழ்க்கை மகத்துவமான முன்னேற்றம் அடையும் என்று பொருள். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது பெற்றோர்களின் கடமைதானே. பள்ளிக்கு வரும் வழியிலே ஆசிரியர்களிடமும் சக மனிதர்களிடமும் எப்படி பழக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அழைத்து வருவார்கள் பெற்றோர். அவ்வளவு அங்கே பள்ளியிலே ஏதாவது தவறு செய்யும் போது அந்த குழந்தையின் பெற்றோரை வர சொல்லி நல்லவற்றை சொல்லிக் கொடுங்க என்ற ஆசிரியரே பெற்றோர்களிடம் கூறுறாங்க. உதாரணமாக சுபர்ணோ ஐசக் என்ற சிறுவன் 6 மாதத்திலே சரளமாக பேசத் தொடங்கினான். 2 வயதிலே கணிதம், இயற்பியல், வேதியியல் உள்ள பாடங்களை உள்ள கணக்குகளை மிக வேகமாக தீட்டினான் என்பதை அவர் பெற்றோர் அறிந்தார். அவர் 9 வயதிலேயே இயற்பியலின் இளைய பேராசிரியர் ஆனார். இந்த சிறு வயதிலே பல சாதனைகளை பெற காரணம் இவர் பெற்றோர். வாழ்க்கை என்னும் ஆற்றில் பரிசலாக நம்மை பாதுகாப்பது நம் தாய். பரிசல்களை பாதுகாத்து கரையில் கொண்டு சேர்க்கும் துடுப்பு நம் தந்தை. எனவே குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். படகு துடுப்பமாக இருந்தது. ஒரு குழந்தையின் வழிநடத்துபவர் பெற்றோர் தான் என்று கூறினார். அடுத்ததாக ஆசிரியர் என்ற தலைப்பில் பேச வராங்க முபீன். அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் சூழல் ஏற்ப குழந்தை அறிவையும் அனுபவத்தையும் ஆசைகளால் மட்டுமே தான் மேலே கூற நிகழ்வினை சொல்ல உலகத்தின் தலை சேர்ந்த இளவரசன் போல் யார் என்று தெரிந்து இவரை அறிமுகப்படுத்துவது யார் என்று தெரியுமா? இவரது ஆசைதான் இளம் வயதிலே கிரிக்கெட் வீரராக வரவன் தந்தையின் ஆசை. அதற்கான பயிற்சி அறியும் தான் போல்டின் வேகத்தை அறிவித்தாவின் பயிற்சியாளர் தந்தையின் ஆசையை குழந்தை மேல் திரிக்க ஆசிரியர் தான் குழந்தையிடம் மறந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்தார்.
இப்போது உலகத்தின் தலை சேர்ந்த ஒட்டமதி விவசாய எனவே குழந்தைகள் முன்னேற்ற காரணம் ஆசைதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த லைனு ஆசிரியரை பற்றி சொன்னாங்க, இந்த லைனு பெற்றோரை பற்றி சொன்னாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க கருத்தை தெளிவாக அழகாக சொன்னாங்க. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நமக்கு இரண்டு கண்களில் ஒளி எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர் மற்றும் பெற்றோர். பெற்றோர் வீட்டிலே ஆசிரியராகவும் ஆசிரியர் பள்ளியில் பெற்றோராகவும் இருக்கின்றனர். இன்னும் சிறப்பாக சொல்லணும்டா ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கலாம். அந்த கட்டிடத்துக்கு அடித்தளம் உயரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர் மற்றும் பெற்றோர். அடித்தளம் பெற்றோர் எந்த உயரமான குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றனர். ஆகவே குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் இருவருமே என்று கூறி தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.